நோன்பு வயிற்றுக்கு மட்டுமல்ல, உடல் உறுப்புகள் எல்லாம் நோன்பு வைக்க வேண்டும். நம் உணர்வுகள் எல்லாம் நோன்பு வைக்க வேண்டும். நம் உணர்ச்சிகள் எல்லாம் நோன்பு வைக்க வேண்டும். அதுதான் உண்மையான நோன்பு. நோன்பாளிகள் செய்கிற முக்கியமான சில தவறுகளை இங்கே சுட்டி காட்ட வேண்டும். ஒன்னாவது, வயிறு மட்டும் நோன்பு வைக்கிறது, உறுப்புகள் நோன்பு வைப்பதில்லை. குறிப்பாக வாய் நோன்பு வைப்பதில்லை. பொய், புரட்டு, கோல் சொல்லுதல், புறம் பேசுதல் எல்லாத்தையும் வாய் செய்து வயிற்று கட்டுப்பாடு செய்கிற மனிதன் வாய் கட்டுப்பாடு செய்யாத போது அது என்ன நோன்பு? கைகாலும் அவயங்களும் இன்னும் உறுப்புகள் தவறு செய்கிறது என்று சொன்னால் வயிற்றை மட்டும் காய போட்டு என்ன பிரயோஜனம் என்று கேட்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மல்லம் யதா கௌல ஸூர் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. பொய் பேசுவதை விடாதவன் அவன் பசித்திருக்க வேண்டும் என்று, அவன் உணவை சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தவறுல முக்கியமான தவறு வயிறு மட்டும் நோன்பு வைப்பது, வேற உறுப்பெல்லாம் கண்ட்ரோல் இல்லாம செயல்படுறது. இரண்டாவது, நோன்பு வைத்திருக்கிறேன் பேர் வழி என்ற பெயரால் சோகமாக தன்னை காட்டிக் கொள்வது, அலங்காரம் இல்லாமல் தன்னை காட்டிக் கொள்வது, பஞ்சத்தில பராரியாக அடிபட்டது போல் தன்னை ஆக்கிக் கொள்வது, அல்லது நாள் முழுக்க தூங்குவது. கேட்டா நான் நோன்பு வைத்திருக்கிறேன். இல்லை, நோன்பு வைத்திருந்த நிலையில் தான் பத்ர் போர் நடைபெற்றது, வாளெடுத்துக் கொண்டு போர் செய்தார்கள் சுறுசுறுப்போடு. நோன்பு வைத்த நிலையில் தான் ஃபத்ஹ் மக்காவினுடைய யுத்தம் நடைபெற்றது, வாள் கொண்டு களத்திலே இறங்கினார்கள், எல்லாம் நோன்பு வைத்திருக்கிற போது. நோன்பு வைத்திருப்பவன் அப்படியே சோர்ந்து சோம்பி போய் தூங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த நோன்பில் நாம் செய்கிற இரண்டாவது தவறு.